ஜெய் சாயிராம். மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய அருளும் ஆசிகளும் நல்வாக்குகளும் என்னுடைய வார்த்தைகளும் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைக்கு இருந்து கொண்டே இருக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியமான என்னுடைய குழந்தை, என்னுடைய முழு மனதில் இடம்பெற்ற என்னுடைய பொக்கிஷமான குழந்தையே நீயல்லதானே? என்னுடைய அருள் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. உன்னில் வெற்றி என்னும் தீபத்தை நான் ஏற்றிக்கொண்டே இருப்பேன். உன் வாழ்வு எப்பொழுதும் பிரகாசமாக இருந்து கொண்டே இருக்கும். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் இந்த அகிலத்தின் ரூபமாய் என்றுமே நான் உனக்கு துணை இருப்பேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உன்னுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டே வா. உன்னுடைய செயல்கள் நன்மையாக முடியும். எப்பொழுதும் நடிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு. உன்னால் மற்றவர்களுக்கு ஒரு நொடி கூட கஷ்டம் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருந்து கொள்வதற்கு வழியாகவே இருக்கும். எதற்குமே கவலை கொள்ளாதே. எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்குமே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் நினைப்பதற்காக உன் வாழ்க்கையை நீ மாற்ற நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காகத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும். எனவே மற்றவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னிடம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதெல்லாம் தானாக வரும் உறவுகளும் சரி, நீயே போய் தேடிக்கொள்ளும் உறவுகளும் சரி, நிலைப்பதில்லை. அதுதான் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்றுமே போனது மீண்டும் திரும்ப வராது. அது நேரமாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடிந்தது முடிந்தவைதான், மீண்டும் வராது. ஆனால் உனக்கானது ஏதோ ஒரு விதத்தில் சென்றுவிட்டால், உனக்கான நன்மை உனக்கு கிடைக்காமல் இருந்துவிட்டால், அது வேறு ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். மற்றவர்களுக்கு அது நிகழும் பொழுது அனைவருமே வேடிக்கை பார்ப்பது சுலபம்தான். ஆனால் அது நமக்கு என்று வரும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டே நாம் இருந்தால் நம் மனம் எப்படி நிம்மதியாக இருக்கும்? மற்றவர்களுக்கு வரும் பொழுது வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் நமக்கு என்று வரும் பொழுது நம் வாழ்க்கையை தைரியமாக தன்னம்பிக்கையாக எதிர்கொண்டால் தானே வாழ முடியும். வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் வாழ்க்கையை யார் வாழ்வது? யாரையும் பழிக்காமல், எதையும் சபிக்காமல் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கையை மிக சுலபமாக வாழலாம், வென்று காட்டலாம். அப்பொழுதுதான் நீ அப்படி இருந்து பார். அப்பொழுதுதான் நீ மனிதனாகவே வாழ முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாம் தான் பொறுப்பு. நீ இப்படி இருப்பதற்கு நீதான் பொறுப்பு. இனி நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உன் வாழ்வு எப்படி விருக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, அப்படி நடந்து கொள்வதற்கான ஆற்றலும் உன்னிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ எப்படி வாழ வேண்டுமோ அதை நீயே உருவாக்கி கொள்ளலாம். அந்த வாய்ப்பும் உன்னிடம்தான் இருக்கிறது. நீ அனுபவிக்கும் துன்பத்திற்கும் நீதான் காரணம். நீ அனுபவிக்கும் இன்பத்திற்கும் நீதான் காரணம். ஆகவே இதற்கு நீதான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு யாருமே பொறுப்பாளியாகவே முடியாது. இன்பம் வந்துவிட்டாலோ துன்பம் வந்துவிட்டாலோ அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு.
நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் இப்பொழுது உனக்கு அது துன்பமாகவோ இன்பமாகவோ வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் விதிக்கு நீதான் காரணம் என்பதை முதலில் தைரியமாக புரிந்து கொள். உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக்கொள். உன் பாதையை நீயே வடிவமைத்துக்கொள். எல்லோரும் சென்று கொண்டே இருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் சென்றால் உன் வழி எப்பொழுது உன் கண்களுக்கு புலப்படும்? எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த திசையில் செல்லலாம் என்பதை நீயே முடிவிடு. உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. உன் உள்ளம் என்ன சொல்லுகிறதோ, உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றி சென்று கொண்டே இரு. எப்பொழுதுமே உன் மனம் நினைப்பதை மறந்து விடாதே, மறுத்து விடாதே. பொய் உன்னை எப்பொழுதும் வாழ விடாது. உண்மையாக இருக்க பழகு. மற்றவர்களிடம் பொய் சொல்ல வேண்டும் என்று எண்ணம் கூட எண்ணி விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த மட்டும் எண்ணி விடாதே. உன்னிடத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால், உன் வாழ்க்கை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த இறைவனே உனக்கு உதவி செய்தாலும் உன்னை வெற்றியடைய வைக்க முடியாது. உன் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும், நீ செய்த தவறுக்கு மற்றவர்கள் மீது நீ பழி சொல்லும் வரைக்கும் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. மாற்றம் நிகழவே நிகழாது. தவறு நடந்துவிட்டால், அதை நீ சென்று செய்துவிட்டால் அதை தைரியமாக ஒப்பிட்டுக்கொள், ஒத்துக்கொள். செய்த தவறுக்கு தண்டனையை பெற்றுக்கொள். அப்பொழுதுதான் மீண்டும் அந்த தவறு நிகழாமல் பார்த்து கொள்ளலாம். ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்று விடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். குழந்தா, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவான விஷயமாக ஆகப் போகிறது என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். சோதனை கூட உன்னையே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்ததான் அந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை துரத்தி வெறுத்து வைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று அவர்களோடு வாதம் செய்யாதே. அந்த தருணத்தை மிக அமைதியாக கடந்து சென்றுவிடு. அந்த தருணத்தில் அமைதியாக இருந்துவிடு. இருந்து உன்னுடைய பிரகாசமான செயல்களால் அவர்களுக்கு உணர்த்து நீ யாரென்று, எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்து உன் செயலால். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. அதுவே உன் வாழ்வுக்கு நல்லதும் கூட. உனக்கான ஒரு நல்லதொரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய எல்லா வழிகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் மருந்தாகவே இருக்கப் போகிறது. இன்னும் உன் வாழ்க்கையில் பல இருக்கிறது அரங்கேற. அதுவரை பொறுமையாக காத்திரு. அந்த அழகிய நாட்களை, உனக்கு அரங்கேறப் போகும் அந்த அழகிய நிகழ்வுகளை நிகழ்வதற்காக காத்து கொண்டிரு. பொறுமையாக, நிதானமாக. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும், உன் மன வேதனைப்பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் நான் கொடுக்கும் பதில்தான் உன்னுடைய வாழ்வு. உனக்காக எல்லாம் நிறைந்த எதிர்காலம்
காத்து கொண்டிருக்கிறது. தொட முடியாத உச்சத்திற்கு உன் வாழ்வில் நீ வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடு எது நடந்தாலும் புன்னகையை மட்டும் மறந்து விடாமல் நிதானமாக நிம்மதியாக காத்து கொண்டே இரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. எனவே எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன். யார் என்ன கூறினாலும் உன்னை சுற்றி யார் உன்னை வசைப்பாடினாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே அப்படி உத்தமராக இருந்து விடுவதும் இல்லை. அனைவரிட்டுமே ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே உத்தமராக எல்லோரையும் வாழ விடாது. எனவே யார் உன்னை குறை கூறினாலும் அதை மனதில் போட்டு வாங்கி கொண்டு குழம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணை சிந்திக்கொண்டே இருப்பதை விட அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். தவறு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். எனவே தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை கதவை எப்பொழுதும் தட்டி கொண்டிருப்பதை விட சற்று தள்ளி பார்க்கலாம் அந்த கதவை. ஏனென்றால் உனக்கான கதவு திறந்து கூட இருக்கலாமே. சிலவற்றை கண்டும் காணாமல் நடக்க பழகி கொண்டாலே போதும் நம் மனதிற்கான நிம்மதி கிடைத்துவிடும். எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்கலாம். உன்னை காப்பது என் கடமை. இன்று இரவுக்குள் ஒரு மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும், உன் வீடு தேடி வரும். தத்தளித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நான் உன் சாயப்பா கரை சேர்த்து விடுவேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. உன்னுடைய ஆசைகள், கனவுகள், உன்னுடைய லட்சியம் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. உனக்கு எது நல்லது என்பதை தேர்ந்தெடுத்து தான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் உனக்கு கிடைத்தே தீரும். நல்லது உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். உன்னை நிச்சயமாக வெற்றி என்னும் படகில் கடை சேர்ப்பேன். உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னிடம் எந்த பிரார்த்தனையும் வைக்க தேவையே இல்லை. நீ என்னிடம் கேட்டால்தான் உனக்கு கிடைக்கும் என்று எதுவுமே இல்லை. நீ ஒருமுறை உன் சாயப்பாவை மனதால் நினைத்தாலே போதும், உன் மன எண்ணங்களுக்குள் என்ன ஓடுகிறது என்பது நான் அறிந்து கொண்டு அந்த செயலை உடனே செய்வேன். நீ என்ன செய்தாலும் சரி, என்னோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் சரி, என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு கிடைக்காது என்று எழுதப்பட்டிருப்பது யார் நினைத்தாலும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது. எனவே குழந்தையே, நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாகவும் காத்திரு. பொறுமையாக நீ காத்திருந்த எதுவும் வீண் போகாது. உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. அது மனிதராக மட்டும் இருக்க வேண்டும் என்றில்லை. எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அனைவரிடத்தையும் அன்பு செலுத்து. பசியோடு வருபவர் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வேளை உணவையாவது கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்து. உன் சாயப்பா மகிழ்ச்சியுறுவேன். நீ எனது குழந்தை, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்ல விதமாகத்தான் இருக்கும். நான் அதற்கு பொறுப்பு. உன் சாயப்பாவே அதற்கு சாட்சி. என்னை மீறி எந்த தவறும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே. பயப்படாமல் இரு. எப்பொழுதும் என் பார்வை உன் மீதுதான் உள்ளது.
நீ யாருக்காகவும் பயப்படத் தேவையில்லை. நீ நினைத்ததை விட பல மடங்கு பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக அளிப்பேன். நிச்சயமாக இதுநாள் வரை பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் கரை சேர்ப்பேன். கஷ்டம் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவரவர் செய்த கர்மாவின் வினைகளைப்படி அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். தன் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். இரவு பகல் என்று இருப்பது போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்ல. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதற்காக நீ வருவதை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? எது வந்தாலும் அதை மனப்பக்குவத்தோடு துணிந்து எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் மிக எளிதாக ஜெயித்து விடலாம், கரை சேர்ந்து விடலாம். துன்பம் வந்துவிட்டால் ஐயோ துன்பம் வந்துவிட்டதே, என் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிட்டதே, நான் என்ன செய்வதென்று எனக்கே தெரியவில்லை, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோகங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்புவதை விட அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரப்போகிறோம் என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் வைத்து கொண்டால் போதும். நிச்சயமாக அந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம். வந்த துன்பம் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். அதே போல இன்பம் வந்துவிட்டால் உலகத்திலேயே நீதான் சந்தோஷமான பிறவி என்று நினைத்து கொண்டு இன்பத்தில் ஆனந்த கூத்தாடக்கூடாது. எல்லாம் சில காலமே என்று நினைத்து கொண்டு இரண்டையும் சரிசமமாக எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்து கொள். எதிர்காலம் எப்படி இருக்குமோ எதுவாக இருக்குமோ என்று பயப்படுவதை விட உன்னுடைய நிகழ்காலம் உனக்கு ரொம்பவே முக்கியமான காலம். இந்த நிகழ்காலத்தில் அப்படியே உட்கார்ந்து விடாமல் எதிர்காலத்தை கண்டு பயந்து கொண்டு இருக்கும் நிகழ்காலத்தை வீணடித்து விடாதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு முடிந்ததை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருப்பதாலோ வரப்போவதை எண்ணி எண்ணி பயந்து கொண்டிருப்பதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நீ பயப்படுவதாலும் எதுவும் மாறப்போவதில்லை. நீ வருத்தப்படுவதாலும் எதுவுமே ஆகப்போவது இல்லை. வாழ்க்கை ஒரு முறையே, அதை சந்தோஷமாக வாழலாமே. குழந்தையே, உன்னுடைய எதிர்காலம் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அப்பா சொல்வதை உன் புத்தியிலும் மனதிலும் நன்றாக வாங்கிக் கொண்டு நான் சொல்வதைப் போல் நடந்து கொள். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. இதுவரை கஷ்டத்திலே வாழ்ந்து வந்த என் பிள்ளையை கைப்பிடித்து இழுத்து நிச்சயமாக கரை சேர்ப்பேன். உனக்கான நல்ல வாழ்வை நான் வழங்குவேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நான் ஏற்படுத்துவேன். யார் உன்னிடம் வந்து பக்குவமாகவும் அறிவுரை கூறுவது போல பேசினாலும் அதை அலட்சியப்படுத்த எண்ணம் கொள்ளாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாதே. மற்றவர்களின் மனது காயப்பட்டால் உன் மனதும் நிச்சயமாக யாராவது ஒரு ரூபத்தில் வந்து காயப்படவே செய்யும் என்பதை புரிந்து கொண்டு பின் வார்த்தைகளை பயன்படுத்து. உன்னுடைய கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். இது நாள் வரை நீ பட்ட துன்பமெல்லாம் போதும். உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் வரை எதற்காக இந்த பயம், வீண் பதற்றம்? எல்லாம் நன்றாகவே நடக்கும். மன அமைதியாக இரு, நிம்மதிக்குள். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பாதுகாக்க. யார் உன்னை விலகி சென்றாலும் உன்னிடம் இருந்தாலும், யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி காயப்படுத்தாவிட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை காப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும் என் குழந்தையே. என்னை மீறி எந்த தீங்கும் தவறும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. அப்படியே உன்னை அது நெருங்கினாலும் அதை வந்த வழி தெரியாமல் ஓட ஓட விரட்டி அடிப்பேன் உன் சாயிநாதர். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உனக்கு? வருவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை எண்ணி கலங்காதே. இப்பொழுது இந்த நொடியை மகிழ்ச்சியாக எப்படி கடக்கலாம் என்று
சிந்தனை செய்து கொண்டே இரு. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. எனது பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் உன்னை தேடி நிச்சயமாக வரும். உனக்கு நல்லது செய்ய உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நன்றாக வாழ்ந்தவர் கெட்டது இல்லை. அதேபோல் துயரங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்காது. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டுமே காரணமாக இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும். நான் இருக்கிறேன், கலங்காதே. நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில்தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால்தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால்தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். அப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய், என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். எது வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது ஒன்று என்று உனக்கு தெரியாதா? பின் ஏன் வாழ்க்கையில் அடுத்த அடி எப்படி வைக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய்?
இதுதான் அவரவரிடம் இருக்கும் சிறு சிறு குறையாகவே இருக்கிறது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறே இல்லை என் பிள்ளையே. அதேபோல் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்வையே வீணடிப்பதுதான் தவறு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களுக்காக நீ கவலைப்படுவது தவறு அல்ல. உன் வாழ்வையே இழந்துவிட்டு மற்றவர்களுக்காக நன்மை செய்வதுதான் தவறு என்பதை புரிந்து கொள். மற்றவர்களோடு நீயும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டு உன்னுடைய திறமை என்ன என்பதை ஆராய்ந்து முழு திறனோடு அந்த திறமையை உன்னுடைய இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொண்டே இரு. நீயும் நன்றாக இருப்பாய், உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நன்றாக வாழ வைக்க முடியும் உன்னால். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன்னுடைய நல்ல எண்ணமும் மனமும் எனக்கு நன்றாகவே தெரியும். நீ நன்றாக வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தீர்க்கமாக செய். உனக்கு என்ன செய்ய ஆசையாக இருக்கிறதோ அதை மற்றவர்களின் கருத்தை எதிர்பார்க்காமல் செய்ய முடிக்க பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்வில் சிறப்பானது எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும். உன்னை அடிமையாக வைக்க வேண்டும், அடிமையாக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன் அருகில் நெருங்க விடாமல் பார்த்துக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். தேவையில்லாமல் உன்னுடைய நல்ல எண்ணம் போல் அவர்கள் என் மனமும் இருக்கும் என்ற எண்ணத்தோடு அவர்களிடம் பழகிவிட்டு பின் வருத்தப்படும் உன்னுடைய மனத்தை பார்த்து உன் சாயப்பா நானும் வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். எனவே மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய குணாதிசயம் என்னவாக இருக்கிறது, எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை முதலில் தீர்க்கமாக ஆராய்ந்து பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். தேவையில்லாமல் பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டு நீயும் வேதனைப்படுத்தி என்னையும் வேதனைப்படுத்தாதே, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. இதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ உன்னுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் சிறிது மாற்றிக்கொண்டால், சிந்தனை செய்துவிட்டு செயலில் இறங்க துவங்கினால் யாருக்குமே எந்த கஷ்டமும் இருக்காது, வேதனையும் இருக்காது. இதுதான் உன் வாழ்வில் நடக்கும் என்பதை நான் ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நீயும் என் சொல்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மனக்குழப்பத்தினால், சில சமயம் என் வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். கலங்காதே. உனக்கானது அனைத்தையும் நான் யோசித்து யோசித்து உன்னிடம் கொடுக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. நான் உனக்கான நல்லதை நடத்தி வைப்பேன். நிச்சயமாக உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நல்லது நடக்கும், நடத்தி வைப்பேன் உன் சாயப்பா. சந்தோஷமாக இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாக இருக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கூட, உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன்னில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால், இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போய்விட போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட
வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும்.